இந்த காலவெளியில் உம்மை அழைக்கிறோம், உங்க பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம். ரியந்தனமா சந்துனமா ரகட்டுனமோ ரிபியந்தனமா சந்துனமா ரகட்டேனமோ லியந்தனமோ ஷெகடையந்தனமனோ ரகதியந்தரதேரா சந்தனமனா. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. ஆண்டவரே, கலங்கி நின்று என்னை கண்டவரே, என் கண்ணீரை தொடச்சவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே மேலானவர். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் ஓரமாஷியந்தரதே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் அடோனாய்
போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய உம்மை தானே நம்புவேன் என் தேவா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாட போறோம். தேவனை துதித்திடுவோம். ஒரு பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து. நல்ல கையை தட்டி தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. கண்மணி போல காத்திரணும், கிருபையால் நீ வழி நடத்த. கையை தட்டி சேர்ந்து பாடுவோமா? எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. Come on church. அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேத வசனத்தை கீழ்ப்படிவோம், நாம தேவஸ்தாயனா மாறுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவஸ்தாயனாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவஸ்தாயனாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா
ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஆண்டவர் உயர்ந்தவர்? சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. அவர் மாத்திரமே நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு உதவி செய்யாரு, எனக்கு சொந்த மதன்னு சொல்லிக்க யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன், பரலோகமே உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சபை தாங்க உங்க சொந்தம். நீங்க போற சபை தான் உங்களுக்கு சொந்தம். அதுதான் உங்க குடும்பம். உங்களுடைய பாஸ்டர் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனா. எங்களுக்கும் சரி நிறைய சொந்த பந்தங்கள் சென்னை பட்டணத்தில் இருந்தாலும், நிறைய உறவுகள் இருந்தாலும், எங்களுக்கு எங்க சபையில் இருக்கிற அந்த உறவுகள் போல ஒரு ஆசீர்வாதமான உறவு எங்கேயுமே பார்க்க முடியாது. ரத்த உறவு கூட இவ்வளவு பாசம் வருமான்னு தெரியாது. ஆனா ஆவிக்குள்ள இணைஞ்சிருக்கிற எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு துடிப்பு. இதை பார்க்கும்போதுதான் நான் யோசிப்பேன், கிறிஸ்துவின் அன்பு இதைவிட மேலானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, தன்னை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, சொல்லுங்க, நீர் மாத்திரமே எங்கள். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோ, காலத்தை படைத்தவன் தேடி வந்தி. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோ, காலத்தை படைத்தவன் தேடி வந்தி. சிறகிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையும் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. சிறகிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையும் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தி. இனி நீர் மாத்திரமே, உம்மை ஆராதிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அன்றி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அன்றி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே. Come on, church. உம்மை ஆராதிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரி
படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாட துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த பணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, சொல்லுவோம், நீர் மாத்திரமே எங்கள் சொந்த பணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆமென். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, உன் கூட நான் வரேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை நம்ம விட்டு விலகவே விலகாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்ல. ஒரு பாடலை கூட பாடி அப்படி நாமத்தை மயப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கைதறி பாருங்களா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். அப்பா, நீ என்னை விட்டு விலகாதவர், என்னை ஒருபோது கைவிடாதவர், எனக்காக ஜீவன் தந்தவர். கைதட்டி பல்லமா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் விட்டு என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிஸ்ரீ, எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை நீங்க தானப்பா. கையதடி சேர்ந்து பல்லமா. யெகோவா நிஸ்ரீ, எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ரீ, எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கை
என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ராமசந்தனமனரக்கட்டே ஓ ஆவியானவரே, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை சரணமனரக்கட்டே எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we want to worship you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலவெளியில விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் அவருடைய பிரசனத்தினால மகிமையினால மூடின ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். சகல தூதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசுவின் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. நாளுக்கான ரேமா வார்த்தை நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மரித்த பின்பு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களே அந்த கானானை நாங்க எப்படி பிடிக்கிறது, யார்கிட்ட கொடுக்க போறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யூதா முதல்ல போட்டும்பா. ஏன் யூதா? யூதா என்றால் துதி. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பிடிப்பதற்கு கடவுள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் துதியினாலே அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜூடா என்கிற பெயரை அவருடைய தாயார் எப்பொழுது சூட்டினார்கள் என்றால், அதுவரைக்கும் கணவனுடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாற்றம் அடைந்த அவள் இந்த பிள்ளை பெற்றவுடனே சொல்லுகிறாள், நான் இனிமேல் கர்த்தரை துதிக்க போறேன், என் கணவனுடைய அன்புக்காக நான் ஏங்க போறதில்ல, கடவுளை நான் துதிக்க போறேன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவருக்கு இந்த யூதா கோத்திரத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த யூதா கோத்திரத்தை சிங்கமா தானே இயேசு சாமியை பிறக்க வச்சாரு. தாவீத அந்த யூதா கோத்திரத்துல இருந்தானே கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, துதியினாலே ஜெயம் எடுக்க முடியும். முடியாமல் யோசுவா காலேபால கூட முடியாதத யூதா கோத்திரத்தால செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் நம்பிக்கை வைத்தார். 4ஆம் வசனம் சொல்கிறது, யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். எஸ், இன்றைக்கு மற்றவங்களால முடியாத துதிக்கிற உங்களால கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். உங்க அலுவலகத்துல, உங்களுடைய பிசினஸ்ல வேற யாரும் முயற்சி பண்ணி கிடைக்காததெல்லாம் உங்க மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க துதிக்கிற சந்ததியா இருந்தா, நீங்க ஒரு யூதாவா இருந்தா, இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் வெற்றி வாகைகளை அள்ளி சூட போகிறார். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெற வேண்டிய நாள். ஆகவே துதியுங்கள், ஜெயம் பெறுங்கள். இந்த நாள் நல்ல நாள், பொன்னாள், வெற்றியின் நாள். God bless you. Have a wonderful day.
என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒரு மனிதன் ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கணும்னா அதற்கு வேண்டிய அந்த சரீரத்தை அவன் ஆயத்தப்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு வெற்றி எடுக்கணும்னா அதற்காக தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். அவங்க மசிலை ட்ரெயின் பண்ணுவாங்க. அவருடைய எலும்புகளை போஷாக் உள்ளதாக அவர்கள் மாற்றுவார்கள். விதவுட் ப்ரிப்பரேஷன் there is no victory. ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் எடுக்கணும்னா, எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா அதுக்காக படிக்க வேண்டும். அதே போல தான் வெற்றி எடுக்கணும்னா முதலாவதாக பவுல் சொல்றாரு, கடைசியாக நீங்க எல்லாவர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் சொல்றார், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் 2 காரியத்தில் நீங்க பலப்பட வேண்டும். ஒன்று கர்த்தர்ல பலப்படணும், 2வது அவருடைய சத்துவத்தின் வல்லமை. கர்த்தர்ல பலப்படுறதுனா என்ன? அவரோடு இருக்கிற உங்களுடைய தொடர்புல, அவருடைய அன்புல, அவருடைய வார்த்தையில. சத்துவம் என்றால் என்ன? இது சோர்ஸ், இது ரிசோர்ஸ். கர்த்தரிலும் அவரிடத்தில் வருகிற சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணும். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். கிறிஸ்டியன் லைஃப் என்பது வெறும் பிளைண்டா அவரை ஃபாலோ பண்றது இல்லை. அதுல பல பரிமாணங்கள் இருக்கிறது. There are different dimensions in which you can operate. அபிஷேகம் சொல்றது ஒரு லெவல் இல்லை. எல்லாருக்கும் கிடைக்கிற அபிஷேகம் என்பது வேறு. ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறவர்கள் அபிஷேகம் வேறு. அப்போஸ்தல ஊழியத்தில் மூவ் பண்றவங்களுடைய அபிஷேகம் வேறு. இப்படி எல்லாவற்றிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்குது. அதே போல நம்ம ஆண்டவரை தேடுறதுலையும், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணி நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்ம ஜெயிக்கிறது ஒன்று, குடும்ப வாழ்விலே ஜெயிப்பது மற்றொன்று, நம்முடைய சபை வெற்றி பெறுவது ஒன்று, சமுதாயத்தின் வெற்றி, ஒரு தேசத்தின் வெற்றி, இன்ஃபேக்ட் சொல்ல போனா தேவ ராஜ்யத்தின் வெற்றி. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் உங்களுடைய அனாயிண்டிங்கை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இது எல்லாத்துக்காக அவர் நம்மளை ஆயத்தப்பட சொல்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், இதோட நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதோட நமக்கு போராட்டம் இல்லை. இதை விட நமக்கு போராட்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது. கண்களுக்கு தெரியாத புலப்படாத சில யுத்தங்களுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. Be strong in the Lord and in His mighty power. இன்னைக்கு அநேகம் சபைகளிலே ஆண்டவராகி இயேசு இருக்கிறார், அவரை தேடுறாங்க. ஆனா அவருடைய வல்லமையும் அவருடைய சத்துவமும் இல்லை. ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஊர்ல அடிக்கடி புலி வந்து அங்க இருக்கிற ஆடுகளை எல்லாம் தூக்கிட்டு போயிருமா. தொடர்ந்து இந்த மாதிரி அந்த புலி வந்து ஆடு, கோழி, இவங்க வளர்க்குற எல்லாத்தையும் அடிச்சு, ஈவன் சிறு குழந்தைகள் இருந்தா கூட அது வந்து கவிட்டு போயிடுமா. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இராணுவத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ இராணுவத்திலிருந்து 2 நல்ல அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிற அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள இவங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரே வரவேற்பு, இந்த புலி எப்படியாவது நீங்கள் கொண்டுறணும்,
இந்த புலி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சமாதானமாக ரோட்டில் விளையாட முடியல, ஆடு மாடு வளர்க்க முடியல, பயத்தோடு நாங்கள் தூங்குறோம், இரவில் வெளியே வர முடியல. சரின்னு எல்லாரையும் அவங்க சொன்னாங்க, எப்பெல்லாம் இந்த புலி வருதோ நீங்கள் உடனே புலி வருது புலி வருதுன்னு கத்தணும். உங்களுக்கு தெரியுமா அந்த பழமொழி? புலி வருது புலி வருதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி புலி வருது அப்படின்னு எல்லாம் அந்த புலியை பார்த்து கத்தணும். உடனே இந்த இராணுவ வீரர்கள் தோட்டாவை போட்டு இந்த துப்பாக்கியை எடுத்து சுடுறதுக்குள்ள புலி ஓடிடுமா. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி புலி வருது புலி வருதுன்னா இந்த புலி இவங்க போடுற சத்தத்தில் ஓடி போயிடுச்சு. இராணுவ வீரர்களும் ஒவ்வொரு தடவையும் எடுத்து எய்ம் பண்ணுவாங்க, இந்த புலி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த இராணுவ வீரர்களுக்கு பயங்கரம் சாப்பாடு கொடுத்து அந்த கறி மீனெல்லாம் போட்டு, இராணுவ வீரர்களே விட்டுறாதீங்க, புலியை விட்டுறாதீங்க, அங்கே பார்த்துக்கிறோம், பொட்டுலேயே வச்சு பட்டுன்னு சுட்டுருவோம் நாங்கள். எல்லாம் ரெடியாச்சு. ஒரு நாள் புலி வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? நேராக அந்த இராணுவ வீரர்கள் இருக்கிற அவங்க மேலே உட்காந்து இந்த மரத்துக்கு நேராக புலி நின்று அங்கே இருக்கிற ஆட்டை எடுக்கிறதுக்காக நிற்குது. கர்ஜித்துட்டு நின்றுட்டு இருக்குது. இராணுவ வீரர்களை பார்த்து எல்லாம் வாரம் பண்ணாங்க, புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு, சுட்டுருங்க சுட்டுருங்க. 2 பேரும் எழும்பி நின்னாங்க. நெத்தி பொட்ட பார்த்து துப்பாக்கிய வச்சாங்க. 1 2 3 சொல்லணும், சேர்ந்து சுடணும். புலி தலை செதறணும். 2 பேரும் 1 2 3 டுபாக். சத்தம் வந்துச்சு, ஆனா ஒண்ணுமே நடக்கல. புலி மேல பார்த்து அப்படின்ட்டு அந்த ஆட்டை கவிட்டு போயிடுச்சு. எல்லாரும் கத்துறாங்க, இராணுவ வீரர்களே என்ன பண்ணீங்க, ஏன் புலி சாகல? அப்பதான் தூங்கி ஏஞ்ச அந்த இராணுவ வீரர்கள் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, ஐயா மன்னிச்சிடுங்க, துப்பாக்கி ரெடியா இருந்துச்சு, தொடச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம், உள்ள தோட்டா போட மறந்துட்டோம். துப்பாக்கி இருக்குது, தோட்டா இல்லை. ஆண்டவருடைய நாமம் இருக்குது, ஆனா வல்லமை இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்றாங்க, ஆனா அதுல வல்லமை இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்ககிட்ட வல்லமை இருக்கா? சத்துவம் இருக்குதா? எத்தனை பேர் இந்த நாள்ல இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய துப்பாக்கியில ஆவியின் வரங்களாகிய தோட்டாவை போட போறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வல்லமை வேணும்? இன்னையில இருந்து அந்த வல்லமையில பலப்பட போறோம். ஆவியின் வரங்கள்ல நம்ம ரெடியாக போறோம். எதையும் எதிர்க்கத்தக்கதாக நமக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி அடிக்கடி அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பலப்படணும், நீங்க தைரியமா இருக்கணும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாசிங்க ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்கள் என்று நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லு. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ திடன்கொள், நீ திடன்கொள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், செருபாபேலே நீ திடன்கொள், என் மகளே நீ ஸ்ட்ராங்கா இரு, பி ஸ்ட்ராங். ஓ ஜோஷுவா சன் ஆஃப் Jehozadak the high priest, be strong, all you people of the land.
யோசுவாவை பார்த்து நீ ஸ்ட்ராங்கா இருன்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு நீங்களும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா நீங்க உங்களை கொண்டுதான் நான் கர்த்தருடைய வேலையை செய்ய போறேன், அவருடைய ராஜ்யத்தை கட்ட போறேன். ஸ்ட்ராங்கா இருங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பி ஸ்ட்ராங். எபேசியர் 6:10 நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும், மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு இருந்தீங்கன்னா எந்த பிசாசும் உங்களை தடுமாற வைக்க முடியாது. நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் நீங்க பலப்பட்டு இருந்தீங்கன்னா எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. 2 வீடு கட்டினாங்க. ஒரு வீடு கற்பாறை மேல் கட்டப்பட்டது, மற்றொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டது. கர்த்தரின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு வாழ்க்கை பாருங்க. 2த்துக்கும் புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, 2த்துக்கும் ஒரே சூழ்நிலை. ஆனா கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையாமல் இருந்தது. இந்த ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையானது அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய. ஜப்பான்ல அடிக்கடி பயங்கரமா புயல்கள் வரும், டைஃபூன் வரும், ஹரிகேன் வரும். அப்போ எல்லா பில்டிங்கும் அப்படி அசையும். அதுக்காக அவங்க பில்டிங் கட்டும் போதே அது அசைஞ்சா அது பிரேக் ஆகாத மாதிரி அதுக்கு வேண்டிய டென்சைல் ஸ்ட்ரெங்த்தை அந்த இரும்புலும் அவங்க கட்டுற அந்த வாகுலையும் அது மூவ் பண்றதுக்கு வேண்டிய அசையக்கூடியதுக்கான இடத்தை உண்டாக்கி கட்டுவார்கள். காரணம் அது அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹரிகேன் வரும், புயல் வந்தா பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆடும். ஆனால் ஒரு பயங்கரமான புயல் வந்தபோது எல்லா பில்டிங்கும் விழுந்துருச்சு, ஒரே ஒரு பில்டிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் நிற்கிது, எல்லா பில்டிங்கும் விழுந்துச்சு. எல்லாரும் நிருபர்கள் கேட்டாங்க, எப்படி உங்கள் பில்டிங் மட்டும் கரெக்டாக நிற்கிது? உடனே அந்த பில்டிங் என்ஜினியர் சொன்னார், நாங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு சொன்ன அந்த கரெக்ட் ரெகுலேஷன் படி இரும்பையும் கரெக்டான கிரேடு சிமெண்ட்டையும் சரியான அளவு கலந்து கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ண மாதிரியே கட்டணும், எங்களுது நிற்கிது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல. ஏன்னா நம்முடைய சத்துவமும் நம்முடைய பலனும் எங்கே இருந்து வருகிறது? சங்கீதக்காரனை கேட்டு பார்த்தா சங்கீதம் 105:4 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுவார். Psalm 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Look to the Lord and his strength, seek his face always. Seek his face always. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் நம்ம பெருகணும்னா அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். இப்போ நீங்க இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க தொலைக்காட்சிக்கு முன்போ அல்லது உங்களுடைய போனுக்கு முன்போ உட்கார்ந்து இந்த செய்தியை நீங்க கேட்குறீங்க. நீங்க அவரை நாடுறதுனால, அவரை தேடுறதுனால, அவர் சமூகத்தை நீங்க தேடுறதுனால அவருடைய வல்லமையில் நீங்கள் பெருகுவீர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த பாடி பில்டர்ஸ்க்கு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீன் தான் அவங்களுடைய மசில்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரெங்த்தை ஏற்றும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வார்த்தை தேவை. இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. உங்களுக்குள்ள கர்த்தருடைய சத்துவமும் அவருடைய வல்லமையும் பெருகி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். So look to the Lord and his strength, seek his face always. அவரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள். அதே போல இந்த வசனத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
எதற்காக அவரை தேடணும்? அவரை தேடினீங்கன்னா, அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் இருக்கிற வல்லமை நமக்குள்ளே வந்துவிடும். சொல்லுங்க ஆமென். நீங்க எதை உங்களுக்கு முன்மாதிரியா வச்சு, எதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக வைத்து நாடுகிறீர்களோ அப்படிதான் நீங்களும் மாறுவீர்கள். எதை உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து, எதை உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். இன்ஸ்பிரேஷன் will always inspire you to become what you aspire. I'll say it again. Inspiration will always inspire you to become what you aspire. எது உங்களை உணர்வுபூர்வமாக தூண்டுகிறதோ நீங்கள் அதாகவே மாறிவிடுவீர்கள். இயேசுவை போல அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெயத்தின் மென்டாலிட்டியோடு இருந்தார். வியாதியை பார்த்தா வியாதிக்கு அதன் மேல் அதிகாரம் தனக்கு உண்டு என்பதை அவர் நிரூபித்தார். பிசாசை பார்த்தா அதுக்கு மேல அதிகாரம் உண்டு என்று நிரூபித்தார். மரணத்தை பார்த்தா சிலுவையில இன்னும் போகவே இல்லை, ஆனாலும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை தனக்குள் பிதா வைத்திருக்கிறார் என்பதை அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்த போதே விசுவாசித்தார். He was fully God and he was fully man. He was not doing miracles through அவர் மந்திரத்தால தந்திரத்தால அவர் அற்புதங்களை செய்யல. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அவர் நிரம்பி இருந்தார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், அவர் என்ன செய்கிறவராய்? நன்மை செய்கிறவராயும் 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பெட்டு கொடுக்க வச்சார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அடுத்தது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யாராவது அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் எக்யூப் பண்ண விரும்புகிறார். அவர் பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். He was not having just a relationship with the Father, he was also endowed with the strength and power of the Father. உறவுல இருந்தா போதாதுங்க, உறவிலிருந்து வருகிற அதிகாரமும் வல்லமையும் சத்துவமும் உங்களுக்கு தேவை. Not only having a relationship, not just coming and sitting in the church. சபையில உட்கார்றதுனால நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பெருகணும். யாருக்கெல்லாம் அந்த வல்லமை வேணும் கையை உயர்த்தி காமிங்க பாப்போம். சொல்லுங்க ஆமென். அதனால்தான் அவர் சொல்றார், சங்கீதம் 18:32 வாசித்து பாருங்க. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் யாருங்க? யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை பலத்தால இடை கட்டுகிறார், என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய பலத்தால என்னை இடை கட்டுங்க. ஒவ்வொரு நாளும் நீ சொல்லணும், இன்றைக்கு நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நான் என்ன பண்ண போறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு தலைவனாக அழைத்திருக்கிறார். Everybody is called to lead something. Leadershipனாவே you need to be strong and courageous. தலைமைத்துவம், குடும்பத்தில் நீங்க ஒரு தலைவரா இருக்கிறீங்க. உங்க சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீங்க ஒரு தலைவராக இருக்கிறீங்க. சமுதாயத்தில் ஒரு தலைமை பொறுப்பு இருக்குது. உங்க பிசினஸ்ல நீங்க ஒரு தலைவரா இருக்கிறீங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், இன்னையிலிருந்து தலைமைத்துவ பொறுப்பை நீங்க சிறப்பா செய்ய போறீங்க. எனக்கு ஆவியானவர் சொல்றது அப்படியே சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை கத்த துவக்க போறார். நிறைய பேருக்கு புதிய பிசினஸ் தர போறார்.
உங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பமே. புது ஐடியாஸை தருவார், புதிய அழைப்பை தருவார், புதிய தரிசனங்களை தரப்போறார். ஒரு ஷிஃப்ட் வர்றதை நான் உணர்றேன். யாராவது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி. ஆண்டவர் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றார், டவுன்லோட் பண்றார். உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல். மோசே இந்த பாரம் என்னால தூக்க முடியாதுன்னு சொல்லாத, என் கிருபை உனக்கு போதும் மோசே. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல. I am not able to carry the burden. Leadership needs strength. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் தேவைங்க. எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷன் வரும், நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னால் முடியல, என்னால் இதை தாங்க முடியல, இந்த பிரச்சனைகளை என்னால் தாங்க முடியல, என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியல, என் குடும்ப பொறுப்பை என்னால் தாங்க முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு கேரி. எவ்ரிபடி கோஸ் த்ரூ இட். ஆனால் உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவீனனா இருக்கும் போதே நீ பலவானா இருக்கிறாய். உங்க சரீரம் பலவீனமா இருக்கலாம், உங்க ஆத்துமா பலனுள்ளதா இருக்கு. உங்க ஆத்துமா பலவீனமா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் ஆவியை பலமுள்ள. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமோ அன்போ. ஏன் எடுத்த உடனே பலமுன்னு கர்த்தர் சொல்லணும்? ஏன் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்லணும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு கொடுக்கிற ஆவியே பலத்தின் ஆவி. வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். 2 Timothy chapter 1 verse 7 says, for God did not give us a spirit of fear, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். but a spirit of power, of love and self discipline. Spirit of power, எல்லாரும் சொல்லுங்க dunamis. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமைக்கு பெயர் சாதாரண பவர் அல்ல, dunamis. அந்த dunamisல இருந்து தான் டைனமைட் வருகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை விட பெரிய வல்லமை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம லைஃப்ல சில சூழ்நிலைகள்ல நான் வீக்கா இருக்கிறேன், என்னால் இதை தாங்க முடியலன்னு சொல்லும்போது ஒன்றை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், நாம் பலவீனமா இருக்கும் போதே நம்ம பலவானா இருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 தயவு செய்து வாசிங்க, நான் கேட்கிற வசனங்களை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா, ஆனா நாங்க ஒண்ணு செஞ்சோம், எங்களுக்கு பலன் இல்லைன்ற சூழ்நிலை வரும்போது நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்க மரித்தோரை எழுப்புகிற தேவன். அப்படின்னு அர்த்தம், மரணமே வந்தாலும் மரித்தோரை எழுப்புகிற. Strength is not the absence of weakness, it is choosing to trust God in weakness. பலம் என்பது பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதல்ல, பலவீனமாயிருக்கும்போது கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிற்பது.
You don't need to be strong to say I am strong. Even when you are weak, you can say you are strong. ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும். அப்ப எதுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? சொல்லுங்க ஆமென். அப்ப இன்னைக்கு பலவீனன் என்று சொல்லாதீங்க, நான் பலவான் என்று சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அறிக்கையில தான் அன்பார்ந்த பிள்ளைகளே, 1000 பிரச்சனைகள் ரூபாவுக்கு வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆனா ஒவ்வொரு வாரமும் நான் கன்சிஸ்டண்டா எழும்பி இயலாமையை நான் சொல்லி பாடுவதில்லை. ஒரு காலத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆலயத்தில் நின்று நான் கண்ணீரோடு ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு அழுத நாட்கள் உண்டு. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என்னை ஆண்டவர் பலப்படுத்தி இப்போ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நின்று பிரசங்கம் பண்ணும் போதும் உங்களுக்கு போதிக்கும் போதும் நான் பலவீனமா இருப்பேன், ஆனா உங்களுக்கு பலத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இப்போ எப்படி மாறிட்டேன்னா, எனக்கு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பத்தி பேசாம அந்த பிரச்சனையை மேற்கொள்றது எப்படின்னு உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அற்புதம் நடக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் டெக்னிக்கா? ஆமா, இதுதான் டெக்னிக். ராணுவ ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஏதாவது ஒரு வழியில போனேன்னா அந்த வழியில எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசும்போதே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறார். தேவைகள் மத்தியில் இருந்தேன்னா தேவையை பற்றி பேசும்போது கர்த்தர் அந்த தேவையை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பேச ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட பேசும்போது விசுவாசத்தில் பேசுறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. When I am weak, I am strong. சொல்லுங்க. When I am weak, I am. சிலருக்கு இந்த பலவீனம்ன்றது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சமைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, எனக்கு முடியல, போங்க. உங்க உடம்புல பலவீனம் இருந்துச்சுன்னா பலவீனன் என்று சொல்லாதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க. நான் பலவான்னு சொல்லுங்க. யார் கேட்டாலும் சொல்லணும், நான் பலவானா இருக்கிறேன். புரியல? பக்கத்துல பார்த்து இன்னையில இருந்து உங்க வாயில ஒரு பாசிட்டிவா எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. பாசிட்டிவா பேசுங்க. அல்லேலூயா. உங்க பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா சொல்லணும், நான் நீங்க பேங்கை வாங்க போறேன். விசுவாசத்துல, அபிஷேகத்துல, வரங்கள்ல, விசுவாச துரத்துறதுல, ஊழியம் செய்யறதுல, குடும்பத்தை நடத்துறதுல, சமுதாயத்துல, ஆத்தும ரட்சிப்புல பாருங்க எவ்வளோ பலன் இருக்குது, எவ்வளோ பலன் இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கணும்னா ஒரு பலன் வேணும். ஒரு பிசினஸ் நடத்தணும்னா ஒரு பலன் வேணும். எல்லாத்துக்கும் பலன் தேவை. இன்னைக்கு ஆவிக்குரிய பலன் உங்களுக்குள்ள வரும்போது பூமிக்குரியவங்களை அசால்ட்டா நீங்க மாத்திடுவீங்க. எபிரேயர் 11:32-34 வாசிக்கும் போது இங்கே சிலர் தங்கள் பலவீனத்தை பலனாய் மாற்றிக் கொண்டார்களாம். அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:32-34. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள்.
சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருங்க? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாரும் ராஜ்யங்களை பிடித்தார்களாம், நீதியை செய்தார்களாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பிடித்தாங்களாம். எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? பலவீனத்தில், மறுபடியும் சொல்லுங்க, உலகத்திலேயே யாருக்குமே நடக்காத பிரச்சனை எனக்கு மட்டும்தான். நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், எனக்கு தான் இப்படி, எனக்கு தான் இந்த மாதிரி. பக்கத்து வீட்டு அனிதா நல்லா தான் இருக்கிறான், மேல இருக்கிற விஜயா நல்லா தான் இருக்கிறான், என்ன பாருங்க எனக்கு மட்டும்தான். சில பேருக்கு உலகத்திலேயே அவங்க மட்டும்தான் வாழ்றாங்கன்னு நினைப்பேன். உலகமகா துக்கம் இவங்களை மட்டும்தான். அந்த பிசாசுக்கு வர வேலையே இல்லை, உங்களை மட்டும் தாக்குறது தான் வேலை. நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களை தாக்கி 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 பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ பெருசா ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க, அவ்வளோ பெருசா ஒன்றும் இல்லையே. ஆண்டவரால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட சத்துவம் இருக்குது, வல்லமை இருக்குது, பலன் இருக்குது. அவரை தேடினா அவர் அதை கொடுக்குறாரு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அசைக்க முடியாது. உங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க? காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். திராட்சை ரசத்தை பிழிகிற குழியான ஆலைக்குள்ளே நெற்கதிர்களை அடிக்க உள்ளே இறங்கி நின்றான கிதியோன். பயம். சமனான வெளியிலே காற்று வீசுகிற இடத்திலே போர் அடிப்பார்கள். நெல் அடிப்பாங்க, நெல் விழும், பதறு பறக்கும். பறக்கணும்னா குழியில் இருக்கக்கூடாது, சமனான இடத்துல இருக்கணும். ஆனால் அந்த மீதியானியர்கள் எப்போதும் வந்து அட்டாக் பண்ணி இவன் மைண்டில் நான் வீக்கு, என்னால் அவங்கள மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கடந்த கால தோல்விகள். நான் ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரேமா வேர்டுடைய அந்த குரூப்பில் இருக்குது. ஒரு மீனை, பயங்கர வல்லமையான ஒரு மீன், ஒரு தொட்டியில் உள்ளே போட்டாங்க. இந்த பக்கம் மற்ற மீனை போடுறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு கிளாஸ் உள்ள வச்சாங்க. வச்சுட்டு அந்த மீன் சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன மீன்களை ஆப்போசிட் சைட் போட்டாங்க. இந்த பெரிய மீன் என்ன பண்ணுச்சு, அந்த பக்கம் இறைய பார்த்த உடனே ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு, அதை விழுங்கலான்னு. ஆனால் கிளாஸில் மோதிச்சு. அதுக்கு ஒரே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, பார்த்துச்சு, விடக்கூடாது, சாப்பாடு இருக்குதுல, எப்படியாவது போயிடலான்னு திருப்பியும் வந்து மோதிச்சு. பாருங்க, பல்லு உடஞ்சிருச்சு. திருப்பி மோதிச்சு, ஒரு பக்கமே அப்படியே பயங்கரமா அதுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. போய் ஒரு ஓரமா நின்றுச்சு. இந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நடுவில் இருக்கிற கிளாஸ் இப்போ எடுத்து விட்டாங்க. அந்த கிளாஸை எடுத்துற உடனே அந்த குட்டி மீனெல்லாம் இப்போ இந்த பெரிய மீன் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் பெரிய மீன் அந்த குட்டி மீனை சாப்பிடல. அதுக்கு சாப்பிட முடியும், ஆனால் அது என்ன பண்ணிருச்சுன்னா, நடுவில் இருந்த அதுக்கு இப்போ அந்த சாப்பிட வேண்டிய அந்த சாப்பாடு பெருசா தெரியல. அது மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. நான் இதை சாப்பிட போனா எனக்கு பிரச்சனை வருது, அதனால எனக்கு பிரச்சனை வேண்டாம். நான் ஊழியத்துக்கு போனா எனக்கு பிரச்சனை வருது, அதனால எனக்கு ஊழியம் வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான். இந்த மீன் பக்கத்துலயே சின்ன மீன்லாம் மீன் நீந்துது. ஆனால் இந்த மீன் மனசுல எனக்கு காயம் வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நான் போகக்கூடாது. கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போய் அவங்களுக்கு அந்த தோல்வி மனப்பான்மை உள்ள வந்துக்கிட்டனால, நான் பலவீனன், என்னால் இது முடியாது.
ஆனா வந்து அட்ரஸ் பண்ண தேவதூதன் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பராக்கிரமசாலியே என்னவா? கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. இவன் பயந்தாங்கோலியா இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு பராக்கிரமசாலியே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை பயந்தாங்கோலியேன்னு கூப்பிடல, பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுற. இருக்கிறது பயந்தாங்கோலி, ஆனா கர்த்தர் கூப்பிடுறார் பராக்கிரமசாலி. ஏன்னா அவரு நம்முடைய கடந்த காலத்தை பார்க்க போறதில்ல, நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற பராக்கிரமசாலிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள்ல ஜெயிக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். இந்த ஆக்ஷனை மறக்க கூடாது. சொல்லுங்க, சத்துவத்தின் வல்லமையிலும். மறுபடியும் ஆமென் சொல்லுங்க. பலப்படுவேன்னு சொல்லுங்க. நீங்க பலவீனன் அல்ல. You are not a weakling. You are strong in Christ. அல்லேலூயா. பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. அவரால் அது ஒத்துக்கொள்ளவே முடியல. எப்படி ஆகும் ஆண்டவரே? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்ன அந்த தேவன் எங்கே? அவர் பயங்கரமா சொன்னாரே, இந்த தேசத்துல நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குதே. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, கிதியோன்களே புறப்படுங்கள், நான் சத்துருக்களை உங்க கையில கொடுப்பேன். இந்த சீசன் நம்முடைய சீசன். இந்த ஆண்டு நமக்கு வெற்றியின் ஆண்டு. இதுக்கு மேல சாத்தான் எதிர்த்து நிற்க முடியாது. இனி ராட்சதர்கள் விழதான் வேண்டும். உங்க சத்துருக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். நீங்க கடந்த சீசனை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது வேற, இது வேற. இப்ப கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். இப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் பழைய பயந்தாங்கோலி இல்ல. இப்ப கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டார். நீ ஒரு பராக்கிரமசாலி. யாராவது கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி, ஓ எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க போறோம். புரிந்து கொள்ள வேண்டும். We have a role model called Jesus Christ. ஒரு முன்மாதிரியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவீனமா இருந்தார், ஆனா பலனா செயல்பட்டார். மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனா அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது வச்சுக்கிட்டு செய்யறது இல்ல, விசுவாசத்தில் நடப்பது. இல்ல ஆனா இருக்கு, கிடைக்கல ஆனா, வரல ஆனா வரும்னு சொல்ல போறீங்களா, வந்துருச்சுன்னு சொல்ல போறீங்க? வந்துச்சின்னு சொன்னீங்கன்னா வந்துச்சு. வரும்னா என்னைக்காவது ஒரு நாள் வரும். பஸ் ஸ்டாண்டில் போய் இப்படி நிற்பீங்களா? இப்போ அது வரும். என்ன சொல்லுவீங்க? இப்போ வரணும், இப்போ வரணும். அந்த எதிர்பார்ப்புனா இப்போ வந்துடும். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கும் அதே மாதிரி வசனத்தை கேட்டுட்டு என்றைக்கு ஒரு நாள் அன்றைக்கு எனக்கு வரும், அன்றைக்கு எனக்கு வரும்னு உட்கார்ந்துருக்காதீங்க. இன்றைக்கு வரப்போகுது. இன்னைக்கு வெற்றி வரப்போகுது. இன்னைக்கு ஜெயம் வரப்போகுது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து என்ன வசனம்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. For we do not have a high priest who is பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே
சகாயம் செய்ய கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எப்படி போகணுமா? கிருபாசனத்துக்கிட்ட தைரியமா போகணும், ஸ்ட்ராங்கா போகணும், சத்துவத்துல போகணும், இரக்கத்தை பெற்றுவோம் அப்படின்ற அந்த அந்த தைரியத்துல போகணும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தைரியத்துல கர்த்தரை அப்ரோச் பண்ண போறீங்க? கிதியோன், சிம்சோன், தாவீது, சாமுவேல் இவங்க எல்லாம் பலவீனமா இருக்கும் போதே பலன் கொண்டார்கள். உங்களையும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசம் என்பது அது வளர வேண்டிய ஒரு காரியம். உங்களுடைய விசுவாசம் என்பது வளர வேண்டும். யாராவது ஆமென் சொல்லுங்க. எப்படி வளரணும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையில வளரணும். எப்படி வளரணும்? கர்த்தருடைய சத்துவத்தில், ஜெபத்தில் வளரணும். கர்த்தருடைய சத்துவத்திலும் வளருங்கன்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, காத்திருக்கும் போது நீங்கள் பலப்படுவீர்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சொல்லுங்க ஆமென். காத்திருக்கிறவங்க பலன் அடைவாங்க. இரண்டாவது, கிருபையை நாடுகிறவர்கள் பலன் அடைவார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையினால் வரும் பலன், காத்திருப்பதினால் வரும் பலன், வார்த்தைகளை படிப்பதினால் வருகிற பலன். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது நான் அதை உட்கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:16. சோ வார்த்தைகளினால் கிடைக்கிற பலன். நீதிமொழிகள் 24:5 வாசிக்கும் போது ஞானத்தினால் வருகிற பலன். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுவான். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். நீங்க வெறும் அந்நிய பாஷை பேசினா போதாதுங்க, ஞானமா நடக்கணும். அப்பதான் நீங்க பலவானா இருக்க முடியும். கிறிஸ்தவனா இருந்தா பத்தாது, ஞானமா இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்றீங்களா, ஞானமா இருக்கணும். இது சரி வருமா வராதான்னு முடிவு பண்ணணும். ஒரு பணத்தை நீங்க போடுறீங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு ஞானமாக செய்யணும். தேவையில்லாமல் போய் சிக்கக்கூடாது. இந்த பிட்காயினில், ஸ்டாக் மார்க்கெட்டில், ரியல் எஸ்டேட்டில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகும்போது ரொம்ப ஞானமாக நடக்கணும். ஞானம் இல்லாமல் போய் எதிலையாவது மாட்டி பலவீனமாக மாறி உங்கள் குடும்பத்தையே பலவீனம் மாற்றிடக்கூடாது, மற்றவங்கள மாட்டி விடக்கூடாது. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் இல்லாமல் நான் பணத்தை முதலீடு செய்து இழந்ததுனால தான் என் வாழ்க்கையில் நான் தற்கொலைக்கு நேராக ஓட வேண்டியதாக இருந்தது. ஞானம் இல்லாமல், அந்த ஞானத்தை தருகிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அப்போ என்ன அர்த்தம்? ஆவியை உடையவன் பலன் உடையவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறேன்? ஆவியானவர்னாலே பலன் உண்டு. ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறவர். சீஷர்கள் எல்லாரும் பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அவங்ககிட்ட சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வருகிற பலனாள். அப்போ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன். அப்ப ஆவியானவர் எங்கே உண்டு? அங்க பலன் உண்டு. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அதே மாதிரி சிலுவை நமக்கு பலன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா சிலுவை எனக்கு பலனா இருக்குது. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு, அவங்களுக்கு சிலுவையை பற்றி என்னங்க கடவுள் இவரு வந்து தோத்தாங்கோழியா இருக்கிறாரு, சிலுவையில் தோத்தாரு. சிலுவையில் எங்க அவர் மரிச்சதே என்னை உயிரோடு எழுப்புவதற்காக. அவரும் எழுப்புவாரு, என்னை எழுப்புவார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவ பலன், ரட்சிப்பு தேவ பலன். சோ கடைசியாக சகோதரரே, மறுபடியும் ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். யாரும் இங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒவ்வொருவரும் பலப்பட போறாங்க. ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீர் வளமாக்குறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விவரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441415077 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.